மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய தொகுப்பானது இருதய ஆண்டவரின் ஜெபம். இருதய ஆண்டவரின் ஜெபம் இயேசுவின் இருதயத்துக்கான ஜெபத்தை குறிக்கிறது. மேலும் இந்த ஜெபம் விசுவாசத்தினுடன் மன்றாடுவோம். இக்கட்டான நிலையில் ஆறுதல் பெறுவோம். பயன்படுகிறது. மூல ஜெபம். எல்லாம் வல்ல இறைவனே, நான் மிகுந்த விசுவாசத்தோடு உம்மிடம் கெஞ்சிக் கேட்கிறேன். எனக்கு இன்ப துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்கள் ஆறுதலை அளித்தருளும். என்னிடம் பாரமுகமாய் இராதேயும். நல்ல இயேசுவே, உமது கதவுகளை எனக்குத் திறந்துவிடும். உமது வல்லமையான கரங்களில்தான் நான் விரும்பும் சக்தியை எனக்கு இன்றும் அளிக்கவுள்ளன. இந்த ஜெபத்தை எப்பொழுது சொல்ல வேண்டும்? நீங்கள் இக்கட்டான துன்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஆறுதல், சக்தி அல்லது விடுதலை தேவைப்படும் பொழுது, உங்கள் உடல் மற்றும் மனம், ஆவி அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க விரும்பும் பொழுது சொல்ல வேண்டும். ஜெபத்தின் முக்கியத்துவம். இந்த ஜெபம் மிகவும் வல்லமைமிக்க என்று நம்பப்படுகிறது. தினமும் காலையும் மாலையும் இந்த ஜெபத்தை சொல்லுவதால் வெற்றி கிடைக்கும் என்று விசுவாசிகள் நம்புகிறார். ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். புதமேகிறது. ஆமென். ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த இரவின் வேளையில் உன் தூய்மையான வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்க இதோ இந்த ஜெபத்தை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தாவே, என் தகப்பனே, என் ஆண்டவரே, இதோ உன் இருதயத்து ஆலயங்களை ஆட்கொள்வீராக. அந்த இருதயத்திலிருந்து கசிந்தோடிய இரத்தத்தால் எங்களை கழுவீராக. அப்பா, எங்களை உன் மறைவிடத்துக்குள் வைத்து காத்து கொள்ளும். இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும். அவர் இருதயத்தை தூய்மையான உங்கள் இருதயமாக மாற்றியருளும். சுவாமி, தேவாதி தேவன், ராஜாதி ராஜனே, இதோ இருதய நோயில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மனக்கசிந்து அழுது கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த இருதயத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளை இந்த நொடி பொழுதே உன் இருதயத்தின் இரத்தத்தாலே அதை கழுவி அந்த நோயை நீக்கியருளும். அமைதியற்ற தேவனே, அந்த இருதயத்துக்குள் உன் வல்லமையை நிரப்பியருளும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கும் அனைத்து நோய்களை நீக்கியருளும். பரிசுத்தமுள்ள ராஜா, இதோ எங்களுக்காக நீர் வானத்திலிருந்து மகனாக உலகத்திற்கு பிறந்து வந்து மக்களுக்கு தேவனாகவும் நீர் நின்றீர். எங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தவரே, இதோ உன்னை பரிசுத்த சிலுவையாலே அறைத்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிர் தியாகம் செய்து இதோ கல்வாரியில் அடக்கம் செய்யப்பட்டார். இதோ 3ஆம் நாள் எங்களுக்காக உயிர்த்தெழுந்து விண்ணுலகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இதோ இந்த நொடி பொழுதும் ஆண்டவரே, உயிருள்ள தேவன் நீர் எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும் எங்களோடு நீர் செல்கிறீர் என்று நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். இதோ உன் இருதயத்திலிருந்து கசிந்தோடிய இரத்தத்தாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவருடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி அனைவரும் உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்.
உன்னுடைய பிள்ளைகள் ஒருவரையும் கைவிடாமல் காத்தருளும். நீர் சொன்ன வார்த்தை, இதோ என் பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ ஒருவரையும் கைவிடாமல் இதோ காத்தருளும். இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய நலத்தை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி அவர்களை இரட்சித்து காத்து கொள்ளும். அமைதியான தேவனே, உங்களுடைய அமைதி அனைத்து மக்களுடைய உள்ளத்தில் வரும்படி செய்தருளும். அனைத்தருடைய இருதய கண்களை நீர் திறந்தருளும். அவர்கள் செய்யும் காரியங்கள் என்னவென்று அவர்களுக்கு தெரியப்படுத்தும். பல்லாத பிசாசின் அந்தகார சக்தியில் சூழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து இருதயங்களை நீர் மாற்றி பரிசுத்த இருதயமாக நீர் அதை மாற்றி தந்தரணும். உலக மக்களையும் உலகத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஏழை எளியோர்களையும் திக்கற்ற அனாதைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும். அற்புதமான தேவனே, என் இருதயத்தின் தகப்பனே, ஒவ்வொருவரையும் இந்த வேலையிலும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதித்து இரட்சித்து பாதுகாத்தடும். ஆண்டவரே, இதோ உன் நாவினாலே, உன் வல்லமையால், உன் கிருபையாலே அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.